ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது கமாண்ட் பார்க்க போறோம். அந்த கமாண்ட் என்னன்னா சீக்வன்ஸ் கமாண்ட். சீக்வன்ஸ் கமாண்ட்னா அது எதுக்கு, எப்படி யூஸ் பண்றது, அதை வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் சீரியல் ஜென்ரேஷன், சீரியல் நம்பர் ஜென்ரேஷன். இப்போ நம்ம எக்ஸல்ல டேட்டா வைக்கும்போது 1 2 3 4 ஃபர்ஸ்ட் காலம் சீரியல் நம்பர் காலம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் எப்படி ஜெனரேட் பண்றது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சீக்வன்ஸ் கமாண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்றோம். அதுக்கு ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப், பாத்தீங்கன்னா எத்தனை ரோக்கு வரணும், எத்தனை காலமுக்கு வரணும், ஸ்டார்டிங் நம்பர் என்ன, ஸ்டெப் என்ன, 1 2 3 4 5 2 4 6 8 அப்படி சொல்லணும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் சரி, ஒரு 20 ரோஸ் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஸ்டார்டிங் நம்பர் 1ல ஆரம்பிக்கணும், ஸ்டெப் 1 1 போனோம்னு சொல்லி போடுறோம். இது என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம 20ன்னு கொடுத்தோம்னா சீக்வன்ஸாக 1 2 3 4 5 6 7 8ன்னு 20 வரைக்கும் டைப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம காலம் வந்து ஒரு 3 காலம்ல வரணும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 காலம்ஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. பார்த்தீங்களா, 3 காலம்ஸுக்கு நம்ம வந்து இப்போ இதுவாயிருக்கு. இப்போ 20 இது வரைக்கும் 3 காலம்ஸுக்கு இதுவாயிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பர் ஜெனரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை வச்சு நம்ம ஒரு யூஸ் கேஸ் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நமக்கு தெரியும் ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணால் ஒரு சீரியல் நம்பர் காலம் இருக்கும். ஒரு 1000 ரோஸ், 2000 ரோஸ், 3000 ரோஸுக்கு சீரியல் நம்பர் நம்ம 1 2 3 4ன்னு சீரியல் நம்பர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்ம சில சமயத்தில் சீரியல் நம்பர் மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் முதல்லேருந்து கரெக்ட் பண்ணணும். இல்லை நடுவில் எங்கன்னா ஒரு ரோ டெலிட் பண்ணுறோம், ஒரு 10th ரோ 15th ரோ டெலிட் பண்ணுறோன்னா அதுக்கேதான் சீரியல் நம்பர் கண்டினியூஸாக நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு வர வேணும். டபுள் கிளிக் பண்ணோம், இல்லை கரெக்ட் பண்ணோம், இப்படி நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் கமாண்ட் வச்சு சீக்வன்ஸ் நம்ம சீரியல் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதனால என்ன பயன்கள்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரோல நான் வந்து சீரியல் நம்பர் போடணும். அதுக்கு என்ன பண்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் என்ன, இந்த இ காலம் என்னோட ஃபர்ஸ்ட் காலம் வச்சு ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப் கவுண்ட் ஏ. இந்த காலம் பூரா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃப் கமா காலம்ஸ், ஒரு காலம் தான், கமா ஸ்டார்ட் கமா ஸ்டெப், அவ்வளோதான். இப்போ இங்கே கால்குலேட், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் எங்கன்னா டைப் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்க. கண்டினியூஸாக நீங்கள் டைப் பண்ண இந்த காலமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே வரும். இப்போ இதே வந்து பிடிச்சி ட்ராக் பண்ணுங்க, ஒரு 65 இது நீங்கள் ட்ராக் பண்ணுங்க பாருங்க, 65 வரைக்கும் இது வந்துச்சு. இப்போ நடுவில் இப்போ நான் வந்து இந்த ஒரு ரோ டெலிட் பண்ணுறேன். நீங்கள் பழச மேனுவலாக போட்டால் என்ன பண்ணணும், இப்போ இது வந்து என்ன ஆகிடும், 9க்கு அப்புறம் 11 12 ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், 10 11 12 13 14 15 நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1000 ரோஸுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ அதில் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ரோவை வந்து டெலிட் பண்ணுறேன். பாருங்க, உங்களுக்கு டெலிட் பண்ணாமலே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோ மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரிஜினலாக என்ன பண்ணுன்னு இருக்கும், நீங்கள் ஒன்று ஒன்றா போய் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் இதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இதோட கவுண்ட், இது வந்து இதில் நான் இது வர நான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ரோஸ்க்கு அடிச்சுட்டே வரீங்களோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் ஜெனரேட் ஆகிட்டே வரும். இது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு டேட்டா இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்முலா போடும்போது என்ன வருது, கேல் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. ஸோ இது எனக்கு இந்த மாதிரி எரர் வர வேண்டாம், இதை நான் எப்படி மறைக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, இந்த ஃபார்முலா கற்றுக்கணும். இஃப் எரர் இந்த ஃபார்முலா எரர் வந்துச்சுன்னா நான் என்ன காட்டணும், எம்டி செல் பிளாங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்க, இது ஒன்றுமே காட்டாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இது அடிக்க 1 2 3 4 நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி 1 2 3 4 அடிக்க ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இப்போ இங்கே அவ்வளோதான். இதை தான் நான் இன்னைக்கு சொல்ல நினச்சேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நினச்சேன். சீக்வன்சிங் இந்த சீக்வன்சிங் மேக்ஸிமம் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை வந்து நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல பார்த்து, சரி இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சேன். ஸோ தட் ஐ தாட் ஆஃப் பிரிங்கிங் இட் டு யுவர் நோட்டீஸ். Until then I see in the next week video. Thank you all.